வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான விஷயம், விஜய் தஞ்சாவூர் போயிருக்காரு. அங்கே பரப்புரை பண்ணிங்கன்னா வழக்கப்படி கூட்டம் குவியுது. இந்த பக்கம் உள்ள அவங்க போனால் 500 1000ன்னு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. கைதட்டுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இயற்கையாகவே வர்றாங்க இளைஞர்கள் குமியிறாங்க. நம்ம எப்படி மறைக்க முடியும்? வீடியோ பாருங்க. ஸோ புற்றீசல் போல் குமியிறான் இளைஞர்கள். எங்களுக்கு என்னென்னா, அவங்க யாருக்காக இருக்காங்க குமியிறாங்கங்கிறது அது அப்புறம் இருக்கட்டும். எனக்கு என்னென்னா, அரசியலில் இளைஞர்களுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்துடுச்சு. போன எலெக்ஷன்லாம் எப்படின்னா, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னே தெரியாது இளைஞர்கள். திமுககாரன் என்ன பண்ணுவான், இவங்க பூரா கிரிக்கெட்டில் இந்த பசங்க ரொம்ப இதாக இருக்காங்கன்னா அவனுக்கு கிரிக்கெட் பனியன் வாங்கி கொடுக்குறது, கிரிக்கெட் மேட்ச்சு அங்கங்கே வச்சு இவங்க கப்பு கொடுக்குறது. அப்போ இவங்க பூரா திமுக தான் அரேஞ்ச் பண்ணோடனே அவனுக்கு யார் ஓட்டு போடணுன்னு இப்போ திமுககாரன் தான் கப்பு கொடுக்குறான், நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வைக்கிறான் அப்படின்ட்டு திசை தெரியாமல் போயிட்டு இருந்தாங்க. அவன் இந்த சமூக விரோத கூட்டம் ஆட்சிக்கு வந்தால் எல்லா அக்கிரமம் அயோக்கியத்தனம் அவ்வளவையும் பண்ணுறது, ஆட்சிக்கு எப்படியாச்சும் வந்துடுறது, இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருது, இளைஞர்கள் கூட்டம்ங்கிறது எங்களுக்கு என்னென்னா, ஏதோ வருங்காலம் நம்ம இந்த திமுகவை வெளியில் விரட்டுவதற்கு, திமுக தலைவர்களை, நீங்கள் நல்லவனாக இருந்தால் நான் ஏன்ப்பா உங்களை திட்டுறேன், நீங்கள் நல்லவங்களா எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. திமுக என்ன திட்டுனா நீ தப்பு பண்ணால் மக்களுக்கு திட்டு சொல்ல வேணாமா, நீ இன்னும் நல்லவன் இல்லைன்னு. இந்த கேஎன் நேருவுக்கு இன்றைக்கி வரை எஃப்ஐஆர் போடுறீங்களா? கோர்ட் அவமதிப்பு வழக்குக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற அதிகாரியை மாற்றிட்டு வேறு அதிகாரியை போட்டாங்க. அவர் மேலே தான் அந்த இது வரும். எவ்வளவு விஷயம், நாட்டை கொள்ளையடிக்கிறவனை பூரா காப்பாற்றி விடுறது. உங்களை எப்படி அந்த தமிழர் மொழின்னு சொன்னார், நாடே சுடுகாடாகி போயிடும். 5 வருஷமாக சுடுகாடு ஆக்கி வச்சுருக்கீங்களா? நீங்கள் திரும்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். யாராச்சும் ஒரு ஆள் வாங்கப்பாங்கிறோம். அது விஜயாக இருந்தாலும் சரி, அதிமுக, பிஜேபி, இவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வாங்க, ஆட்சியை மாற்றுங்க, இல்லைன்னா இந்த நாடு தாங்காது. இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணி அதை நியாயப்படுத்தி அவங்க அநியாயம் அக்கிரமம் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்களே திருப்பி மந்திரியாக்கி இன்னும் லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் தொடர்ந்து கொண்டு ஒரு மத்திய அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றம் வரணும்ல. இப்போ மக்களை எப்படி ஏமாத்துறாங்க? கரெக்டாக 5000 ரூபா கொடுக்குறாங்க. மக்கள் யோசிச்சாங்களா? எப்பா 5000 ரூபா கொடுத்தாங்களே, இப்போ 2000 ஐயா மாதம் 1000 கூட 2000 கொடுக்குறாங்களே, நம்ம கரண்ட்டு பில்லு 2000 3000 ஏற்றி விட்டானேன்னு சொல்லி எந்த மக்களும் இப்போ யோசிக்கிறாங்களா? எவ்வளோ ஏமாத்துறான் பாருங்க. கரண்ட்டு பில்லு 2000 3000 ஏற்றி விட்டுருது. வாடகையை விட கரண்ட்டு பில்லு அதிகம் வந்துருச்சு நகர்ப்புறங்களில். சொத்து வரியை பூரா 2 மடங்கு 3 மடங்கு. இப்படி வச்சா வாடகை கூடும்ல. எதை பற்றியாச்சும் யோசிக்கிறாங்க? ஆட்சியை செய்ய தெரியல. இந்த ஒரு கூட்டத்தை நம்ம விரட்டணுமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம். மக்கள் பாவம் இந்த சமூக விரோத கூட்டத்திட்ட மாட்டிக்குவோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ எதுக்குறோம். எங்களுக்கு ஒன்றும் திமுகவுக்கு எனக்கு பங்காளி சண்டை இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, உதயநிதி அவர்களுக்கு எனக்கு என்ன இருக்குது. நாங்கள் உங்களோட போய் திட்டணும்னு அவசியம் என்ன? திட்டினா எங்களுக்கு தான் பிரச்சனை. எஃப்ஐஆர் போடுறான், இல்லை பொய் வழக்க போடுறான், இதுதானே போடுறான். அப்போ இவனை திட்டுறதுனால பிரச்சனை உங்கள்கிட்ட ஏன் அவனுக்கு திட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நல்லவர்கள் நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வர்ற கூட்டம் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, யாரோ ஒருத்தர் வேற ஆள் வரப்போகிறாரு. இந்த சமூக விரோத கூட்டத்தை விரட்டிட்டு யாரோ ஒருத்தர் வேற ஆள் வரப்போகிறாருங்கிறது தான் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த கூட்டம் நல்ல கூட்டம் வந்தது. அதில் விஜய் முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு இதை எடுத்திருக்காரு. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நல்ல விஷயம், ஏன்னா மனசில் பதியும். எல்லாரும் பராசக்தி ஓம் சக்தினா எல்லாருக்கும் புரியும். மூணாவது திமுக தீய சக்தினா எலெக்ஷனை போய் இதை சொல்லுவான்.
ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி, ஓம் சக்தி ஸ்டாலின் தீய சக்தி, ஓம் சக்தி உதயநிதி தீய சக்தி. இதே மாதிரி ஓம் சக்திக்கே நேரு தீய சக்தி. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அது 1967 இந்த ஒரு கருணாநிதி எழுதி கொடுத்தாரு. பாவம் இந்த காங்கிரஸ் மந்திரிங்க எல்லாம் யோகியனாக இருந்த மந்திரிங்களன்னா ஒவ்வொரு மந்திரி பேரையும் போட்டு இதே மாதிரி எழுதி கொடுத்தாரு. கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சு, பாவம் ரோட்டில் போகிற சின்ன பசங்கள்லாம் கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சுன்னு கத்திக்கிட்டு போனான். எனக்கே இப்போ ரொம்ப சின்ன வயசு, ஸ்கூலில் விளையாண்டுக்கிட்டு இருந்த வயசு. நானே கத்திருக்கேன். கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சு, காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, அனந்தநாயகி என்னாச்சு, அரிசி விலை என்னாச்சு எழுதி கொடுத்தோம் போடாமல். அப்போ நானே கத்திருக்கேன். பிறகு பெரிய ஆளாகி பண்ணும்போது அப்பா கக்கனை போய் நம்ம இப்படி சொல்லியிருக்கோமே சின்ன வயசில், இவங்க இந்த மாதிரி விஷத்தை விதைச்சிருக்காங்களே, இவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு, நேர்மையானவர் போய் சொல்லியிருக்கோம். காமராஜர் போயெல்லாம் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கருப்பட்டி விலை என்னாச்சுன்னு சின்ன வயசில் கத்தியிருக்கோமே அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆக இளைஞர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இப்போ அதே இதில் இவர் சொன்னது சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் தீய சக்தி. இது ஸ்லோகன். யார் சொன்னாலும் எடுத்துக்கங்க, எல்லாரும் இந்த ஸ்லோகனை சொல்லுங்க. ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி சொல்லுங்கள். இது 67 சொன்ன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் திரும்பும்ல, கர்மா அதை திரும்பும்ல. அதனால் அவர் சொன்ன விஷயத்தில் ஓம் பராசக்தி, திமுக தீய சக்திங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் அடிக்கடி சொல்லுங்கள் பராசக்தியை கும்பிடுறேன். ஏன்னா பராசக்தி மாதிரி ஈஸ்வரன் மாதிரி ஒரு சக்தியால் தான் அழிக்க முடியும். இது இவங்க அரக்கர்கள் அழிக்கிறது ஈஸ்வரனால் தான் முடியும், பராசக்தியால் தான் முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயம் இன்றைக்கி நடந்த தஞ்சாவூர் இதில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். அவர் பேசும்போது ரொம்ப கிண்டல் வச்சுருக்காரு ஸ்டாலின் அங்கிள்னாலே கோவம் வருது. அவருக்கு 82 வயசு, இவருக்கு விஜய்க்கு, ஸ்டாலினுக்கு 74-75 வயசு. 74 வயசு, 23 வருஷம் 24 வருஷம் விஜயை விட மூத்தவர். ஒரு 25 வயசு மூத்தவரை பார்த்து தாத்தான்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு அங்கிள்னு சொல்கிறாரு, நீங்கள் கோவப்படுறதில்ல. திமுகலாம் கோவப்படுறாங்க, எவ்வளோ கொழுப்பு. அங்கிள்ங்கிறான், வேறு எப்படியா சொல்லணும்? திமுககாரங்க வேறு எப்படியா சொல்லணும்? உங்கள் ஸ்டாலினை அங்கிள்னு சொல்லாமல் வேறு என்னத்தை சொல்லணும்? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அங்கிள் இதெல்லாம் சொல்லி ரொம்ப கிண்டல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இலவச இது ஒன்று வாக்குறுதி கொடுத்துருக்காரு விஜய். அதை பற்றி சொல்லணும். நம்ம இலவசத்துக்கு எதிரானவங்க. ஆனால் இலவசம் எதில் கொடுக்கலான்னா கல்வியிலும் மருத்துவத்திலும் இலவசம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாடு ஏழை மக்கள் அதிகம் உள்ள நாடு. அதிகம் படிக்க வைக்க முடியாதவங்க இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2 ஏக்கருக்கும் குறைஞ்ச 2 ஏக்கர் அந்த அளவில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்க வீட்டில் யாரும் அரசாங்க வேலையில் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, மருத்துவம், என்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் செலவு பண்ணணும். ஸோ இதில் நம்ம இலவசத்தை வரவேற்கலாம். காரணம் படிப்பு. ஆனால் எனக்கு இதில் ஒரு கரெக்ஷன், வெறும் விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறது ரைட்டு. நகர்ப்புறத்துலேயும் ஏழைகள் இருக்காங்க. சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சென்னையிலலாம் 5000 ரூபா வாடகையில் சின்ன இதில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வீடு இல்லாதவங்க இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீச்சிலெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. படுக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்கெல்லாம் நைட் அங்கே போய் படுத்துக்கலாம். காலையில் கிளம்பி வேலைக்கு போயிடலாம். நிறைய பேர் குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு, மனைவியை இழந்த ஒருத்தர் 2 பசங்களை வச்சுருக்காரு. அவர் அங்கே போய் படுக்கிறாரு. அங்கேயே குளிச்சுட்டு காலையில் அவர் வேலைக்கு போயிடுறாரு. பையங்களை ஸ்கூலில் விட்டுறாரு. இந்த மாதிரி மோசமான நிலைமையிலலாம் இருக்காங்க நகர்ப்புறங்கள்லேயும். அதனால் அவர் சொன்ன திட்டத்தில் நகர்ப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு வருங்காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. மற்றபடி அங்கே மாநாட்டில் பார்த்திங்கன்னா கேலி கிண்டல் அது பாருங்கள், அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். 2-3 வீடியோக்களில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இன்னொன்று எனக்கு இப்போ இது பண்ணதுன்னா, விஜய் நான் ஒருவன்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இந்த விஜயை முடக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும், ஒவ்வொரு விஜயையும் உங்களால் முடக்கவே முடியாது.
சின்ன சின்ன பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவை ஓட்டு இப்படி போடுங்க, தாத்தா பாட்டியை. சின்ன பசங்கள்லாம் பார்த்தா நான் விசாரிப்பேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, போன எலெக்ஷனில் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாலுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த தடவை நாங்களாக ஓட்டு போட போகிறோம், விஜய்க்கு ஓட்டு போட போகிறோங்கிறாங்க. ஆக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு, அவனே தேர்ந்தெடுக்கிறான் யாரையோ ஒரு ஆள். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது வந்து இந்த எங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்குது. திமுகவை வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். காங்கிரஸ் 30 சீட்டுன்னு கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போவாங்க. 40 சீட்டுங்கிறாங்க. 30 சீட்டுக்கு இறங்கி வர்றாரு. ராஜ்யசபா உறுப்பினர் இறங்கி வர்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி ஆட்சியை பிடிக்கணுமே, நாட்டை கொள்ளையடிக்கணுமே, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தமிழ்நாட்டையும் கூட்டிச்சவராக ஆக்கணும். அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 9 கட்சி கூட்டணி இருந்தது, 15 கட்சி. போகிறவன் வரவனுக்கெல்லாம் ஒரு சீட்டு. இந்த இது கருணாசன் அவரை இடையில பார்த்தீங்கன்னா, நான் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டேன், கட்சியை கலைச்சிட்டேன். இப்போ திருப்பி வர்றாரு, முக்கொடுத்தோர் படைங்கிறாரு, திருப்பி எனக்கு ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிறாருங்கிறாரு. போகிறவங்களுக்கெல்லாம் சீட்டு. இந்த மாதிரி கொடுத்துக்கிறதுல எனக்கே பயம் வந்துடுச்சு. மறுபடியும் மக்களை முட்டாளாக்கி ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதனால் விஜய்க்கு கூடுற கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இந்த தீய சக்தியை வீழ்த்த முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம எடப்பாடி அண்டு பிஜேபி உங்கள் கூட்டணி இவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியாக உருவாகலை. அவங்களுக்கு ராஜதந்திரம் மிக குறைவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேமுதிக அதில் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட பிரேமலதா வரல, சுதீஷ் வந்திருக்காரு. இதே ராஜ்யசபா சீட்டை பிரேமலதாவுக்கு போன தடவை பேசுகிற மாதிரி எடப்பாடி கொடுத்துருந்தா அவங்க கூட்டணி விட்டு போயிருக்க மாட்டாங்க. ராஜதந்திரம் இல்லை. ராஜதந்திரம் வேணும் எலெக்ஷனில். கருணாநிதி சும்மா ஒரு சின்ன கட்சின்னு ஆரம்பிச்சிருப்பான், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் இருப்பான். அவர் என்ன பண்ணுவார், தோளில் கையை போடுவார். ஐயாம்மா நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்காம்பார். அவ்வளோ பெரிய யார் முதலமைச்சர், நம்மளை கொஞ்சம் கவனிச்சு. ஏன்னா அந்த 100 பேர் முக்கியம். இதுதான் அரசியல். எடப்பாடி எல்லாம் தேமுதிகவை கோட்டை விட்டார். ஓ பன்னீர்செல்வம் வந்தால் சேர்த்து போட்டுருக்கலாம். இப்போ ஓ பன்னீர்செல்வம் கதி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு டிஎம்கே துணை பொதுச் செயலாளர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸ்டாலின் கொடுங்க, ஸ்டாலின் வச்சு அவருக்கு துணை பொதுச் செயலாளராக கொடுங்க. ஓ பன்னீர்செல்வம் ஜாதகம் எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு ராசி, எந்த கட்சியில் போனாலும் அவர் முதலமைச்சர் இல்லை. அதனால் உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் கொடுங்க, எம்எல்ஏ நிறுத்துங்க. எம்எல்ஏ நிறுத்துனீங்கன்னா அவருடைய நேரம், ஜாதக நேரம், நீங்கள் காலியாகி அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக உங்களை கவுத்திடுவாங்க. அவர் துணை பொதுச் செயலாளராக வந்துடுவார், ராசி. அதனால் ஸ்டாலின் சொல்கிறபடி ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் துணை பொதுச் செயலாளராக ஆக்குங்க. இன்னொன்று சொன்னாராம் ஸ்டாலின், ஓபிஎஸ் வந்தால் அவர் வந்து சபாநாயகராக்கி எந்த எடப்பாடி அவரை வந்து தீண்டத்தகாதவர்னு நினச்சி கட்சியில் சேர்க்க மாட்டேன்ட்டாரோ அந்த எடப்பாடியை டெய்லி எந்திரிச்சு நின்று கும்பிட வைப்பேன் அப்படின்ட்டு. அது ரைட்டு, எடப்பாடி எந்திரிச்சு நின்று கும்பிடுவார். ஆனால் ஸ்டாலின் உட்பட அத்தனை திமுக காரனை எந்திரிச்சு நின்று கும்பிடுவீங்கள்ல. ஒரு அம்மாவோட தொண்டனுக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேர் எடுத்து கும்பிடுவீங்கள்ல. அதுதான் காலத்தின் கட்டாயம். ஸ்டாலின் சொல்கிறபடி சபாநாயகர் ஆக்குங்க, அவருக்கு வந்து நீங்களும் சேர்ந்து கும்பிடுவீங்க. கருணாநிதியின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டரை வந்து நின்று கும்பிடுவீங்க. அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள். ஓபிஎஸ் தான் முதலமைச்சர், உங்களை நீங்கள் வந்து கவிழ்க்கப்படுவீங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் வந்துடும், போய் குளத்தூரில் நின்று தோற்று போயிடுவீங்க, ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அதனால் ஓபிஎஸ்க்கு அந்த ராசி உண்டு. அதனால் இப்படி இருக்கிறதுனால இவர்களை கவிழ்ப்பதற்கு நமக்கு வேறு வழி தெரியலை. அதனால் வந்து யாரோ ஒருவர் வருகிறார். இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்தளவுக்கு அதிமுக பிஜேபியில் வந்து ராஜதந்திரம் இல்லை. ஓட்டுக்களை பிரிவிடாமல் அவங்க வந்து 75 லட்சம் சாரில் வந்து நீக்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார், இவ்வளோ நாள் திருட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், இனி போட முடியாது, போகிறவன் வரவனெல்லாம் சேரு உதயசூரியன் சின்னத்தில் அப்படின்னு கொண்டு வர்றார். ஆனால் இறைவன் ஒருத்தர் இருக்காங்க, இந்த மாதிரி தீய சக்திகளை அழிப்பது தானே அவனுடைய கடமை. அதனால தான் அவரை விஜயை உருவாக்கி விட்டுருக்கான். மேலும் விஜய் இல்லைன்னா அவங்களுடைய ஆட்டம் என்ன ஆகும்? அதனால் அந்த கூட்டம் நல்ல கூட்டம். இந்த மாதிரி ஒரு இது வர்றது வந்து மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
வருங்காலத்தில் திமுக அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாகிருக்கு. இன்னும் சன் டிவிக்காரர் திருந்தல், அவன் திருந்தவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நேற்று இந்த விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சன் டிவி இதை போட்டு வாங்கணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சன் டிவி, அதாவது இவர் விஜய் ஒரு நடிகை விஜய் கூட நடித்த ஒரு நடிகை, அவங்க ஒரு நாயை வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மிகவும் பிரபலம். அதை சன் டிவிக்காரன் என்ன பண்ணுறான், அந்த நாயை விஜய் கொஞ்சுற மாதிரி ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு, எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி கொண்டு அவன் பாருங்கள். இவன்லாம் நாட்டில் கோடீஸ்வரன், இவன் டிவியவும் நம்ம வெக்கம் இல்லாமல் பார்க்கலாம், அதை போடுறான் பாப்பார் அப்படின்னு. அவன் பார்த்தான் விஜய் ஆளுங்க ரைட்டு அப்படின்னு போட்டு இப்போ சன் டிவி சொல்கிறதா நிறையா போட்டான். இப்போ சன் டிவினா எஸ்யூஎன் சன் டிவி, விஜய் ஆளுங்க எஸ்ஓஎன் சன் டிவி அப்படின்னு ஒன்று போடுறாங்க, சன்னி டிவின்னு ஒன்று போடுறாங்க, போட்டு உங்களை போட்டு கலாய்க்கிறான். அதில் என்ன போடுறாங்க, விஜய் ரசிகர்கள் சன் செய்திகளை புறக்கணிப்போம், தப்பு சன் டிவியை புறக்கணிப்போம்னு சொல்லுங்கள், உங்களோட உயிரே அதில் தான் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி வருது, சன் டிவியை புறக்கணிப்போம், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சொல்கிறேன். இவங்களெல்லாம் சொல்கிறேன், உங்களை நம்ம அதிமுக தொண்டர்கள்லாம் எம்ஜிஆருக்கு இவர்கள் செய்த துரோகம் மாதிரி. அது அவங்க குடும்பத்தை ஏலம் போக இருந்த வீட்டை நிறுத்தி வீடை அடமானம் இருந்த வீட்டை ஃப்ரீயாக படம் நடித்து கொடுத்து மீட்டு கொடுத்தார். அவர் முதல்ல குத்துனாங்க இதே குரூப்பு. அதிமுககாரன் பார்க்கலாமா, ஜெயலலிதா அவர்களை எவ்வளவோ கொச்சப்படுத்தி பேசுனாங்க தெரியுமா, அவ்வளவு கொச்சப்படி. 91 ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக வந்துட்டார், புரட்சி தலைவி அப்படின்னு போனோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சன் டிவியில் போட்டான் 91 புரட்சி தலைவி அவர்கள் ரவிச்சந்திரனுடன் சேர்ந்து நடனமாடிய காட்சி அப்படின்னு போடுவான். ஏன்னா நடனமாடிய காட்சின்னா அவங்க சினிமாவில் நடித்தாங்க, என்னென்ன அவங்க பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் கொச்சப்படுத்தி போட்டான். அதே இவங்க தான். ஒரு தடவை ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னார், இதுவரை யாரிடமும் சொல்லியதில்லை, சன் டிவியை ஏன் ஒழிக்காமல் இருக்கீங்க, உங்கள் கையில் பவர், சேட்டிலைட்டை வச்சு இல்லாமல் இப்போ எனக்கெல்லாம் ஒரு வாரம் கொடுத்தா போதும் அதிகாரத்தை, சன் டிவியே இல்லாமல் போடுங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது. சேட்டிலைட்டில் நம்ம புகுந்து விளாடலாம், பணமும் அதிகாரமும் இருந்தால் டிவியே இல்லாமல் ஒழிச்சிடலாம். அது ஜெயலலிதா அவர்கள் செய்யலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, அந்த ஒரு மேட்டர் விஷயத்தில் கடவுள் இருக்கான் பார்த்துக்குவான்னு. இவங்க அசிங்கமாக அவங்கள பற்றி போடும்போது அவங்க பொய்யாக போடுறாங்க, அதை பற்றி அவங்க கேட்கும்போது அவங்க மனசு வருந்தி சொன்ன விஷயம், கடவுள் இருக்கான் அவங்கள பார்த்துக்குவாங்க. அந்த கடவுள் தான் இப்போ பார்க்குறாங்க, சரியான எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இது கோடியாக சம்பாதிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இதில் தான் அதிக, ஆந்திராவில் தான் அவங்களுக்கு அதிக நாட்டம். இது இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ சன் டிவி இல்லைன்னா அவங்க ஆந்திராவில் ஒரு டிவி வச்சுருக்காங்க, அதை வச்சு ஓட்டிக்குவாங்க. நம்மெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கைதட்டுவோம், அவங்கெல்லாம் ஹைதராபாத்து கிரிக்கெட் டீமுக்கு தான் கைதட்டுவாங்க, அந்த டீமை தான் வாங்கியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் எதிரிகள் அதுங்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் அதை புறக்கணிங்க, சன் நியூஸை மட்டுமில்லை சன் டிவியை புறக்கணிங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். நடுநிலை தான் நடத்தணும் ஒரு ஊடகம் அப்படிங்கிறது விஷயம். அதனால் விஜய்க்கு வந்த கூட்டம் மனசுக்கு ஆறுதலை அளிக்க நமக்கு கொடுக்கிறது. வருங்காலத்தில் திமுகவை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட, இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா காலி உங்களுக்கு திமுகங்கிற கட்சியே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த எலெக்ஷன் மிக முக்கியமான எலெக்ஷன். அதனால தான் யாரா தோக்கடிப்பீங்க, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை விஜயை பார்க்கும்போது எங்களுக்கு வருது. அதற்காகத்தான் விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் விஷயம். விஜய் ஆதரிக்கிறோம்னா காரணத்தோடு தான். அவர் பக்கம் கரூர் இதெல்லாம் நான் அவருக்கு ஆதரித்து பேசினேன்னா நியாயம் இருக்குது, அவருக்கு நியாயத்துக்காக பேசணும், ஜனநாயகம் படத்துக்கு ஆதரித்து பேசணும்னா நியாயம் இருக்குது. அதனால் இந்த கூட்டம் எங்களுக்கு தெம்பளிக்கிறது. வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு தெரிகிறது அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சென்னை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அவங்களுக்கு பேர் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அவங்க நான்காவது தூண். எப்படி இருக்கணும், கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டான் எழுத்தாளன். அந்த காலத்தில் சர்வாதிகாரிகளை வீழ்த்திய சரித்திரம் ஒரு பத்திரிகையாளனுக்கு உண்டு. இன்றைக்கி இருக்கிற பத்திரிகைக்காரன்
இவனுக்குள்ள பூரா 25 வருஷம் நான் காவல்துறையில் இருக்கும்போது பேர் சொல்லி தெரியும் எனக்கு யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு. அப்போ தான் நான் வெறுத்தேன். ஆஹா, எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஊடக இதில் ஊடக தர்மத்தை காக்க வேண்டிய இடத்துல கவரில் போய் நான் 1000 ரூபா வாங்குகிறான். நியூஸ் போடுறதுக்கு ரூபாயை வாங்கிட்டு நியூஸ் போடுறான். டிவியில் போய் சேனலில் இருந்துக்கிட்டு பணம் வாங்குகிறான். ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி அரசாங்கத்திட்ட போய் பணம் வாங்குகிறான் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தது. இப்போ சமீப காலமாக 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த தாவல்கா தொண்டர்கள் பூரா பத்திரிகைக்காரனை போட்டு வாங்குன்னு வார்த்தையில் பேசுகிறான். உடனே இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு அடக்கி வையுங்கள், விஜய் வந்த ஒரு தொண்டர்களை அடக்கி வையுங்கள், நாவை அடக்க சொல்லுங்கள் உங்களை அப்படின்னு போடுறான். சரி போடுங்க, ரைட்டு, நாவை அடக்கணும். யாரையும் இன்னொருத்தர் திட்டக்கூடாது, திட்டினா நாவை அடக்கணும். ஆனால் உங்கள் பத்திரிகையாளர் ஒருத்தர் விஜய் என்ன திட்டினாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு பத்திரிகையாளர் விஜயை டேய் அவன் இவன் நீ போடா வாடா இவ்வளவு கேவலமாக பேசுகிறாருன்னு இந்த வீடியோ பாரு. பெரிய ஒரு நல்ல கண்ணையாக இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு உங்கள் நொன்னே வந்தான். நைட்டு 11 மணிக்கு நின்ன இடத்துல ஒரு கிலோமீட்டருக்கு வாடாடி நாத்தத்தில் எல்லோரும் மூக்கை பிடிச்சிட்டாங்களாம். இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பத்திரிகையாளர் பேசுவாராம். அந்த பத்திரிகைகளை பற்றி கீழ்த்தரமாக அவருடைய தொண்டர்கள் போடக்கூடாது. வானத்திலேருந்து அகுச்சிட்டிங்க நீங்கள் எல்லாம். இப்போ மீடியா மாறி போச்சுங்க. பத்திரிகையாளர் சங்கம் நாங்கள் பத்திரிகையாளரில் வரமாட்டோம். டிஜிட்டல் மீடியா நான் ஆரம்பிக்க போகிறேன் கூடிய விரைவில். டிஜிட்டல் மீடியா, நேதாஜி டிஜிட்டல் மீடியா. நேதாஜி மாதிரியே யாருக்கும் பயப்படுறதில்லை. உண்மை எதுவும் அடிக்கிறது அதை கம்பெனியாக இது பண்ணிட்டோம். நேதாஜி டிஜிட்டல் மீடியா. இனிமேல் நாங்கள் யூடியூபர் இல்லை. நேதாஜி டிஜிட்டல் மீடியா கம்பெனி, நேதாஜி பிரைம் ஓடிடி 2 கம்பெனி கொண்டு வந்துட்டோம். நாங்கள் டிஜிட்டல் மீடியா. உங்களை பத்திரிக்கைக்காரன் இந்த டெலிவிஷன்காரன் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு நியூஸ் போடுறீங்களே, அது மாதிரி எங்கிட்ட நடக்காது. ஸோ டிஜிட்டல் மீடியா தனி. இந்தியா பூரா உள்ள டிஜிட்டல் மீடியாவை நான் ஒருங்கிணைக்க போகிறேன். இங்கே யாரும் சரி இல்லை, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க போகிறேன். ஆங்கிலத்திலும் சரி வருங்காலத்தில் என்னுடைய உரை என்ன ஹிந்தியில் ஆங்கிலத்தில் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டு லட்சணம் தெரியும் நம்மளை இந்தியா போகிறாங்க. அதனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும்ப்பா உங்கள் பத்திரிகையாளர்களை பற்றி. நீ பேசுவ போடாவாடா அந்த பையில இந்த பையில உங்களை பற்றி அவங்க வாயில் எஸ் போட்டாங்கன்னா அடக்கி வையுங்கள்னு நான் முதல்ல உங்களை தான் ஏன் அடக்கணும். உங்கள் பத்திரிக்காரன் பூரா எனக்கு தெரியும், பேர் முதல் கொண்டு யார் என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் எங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நேர்மையான பத்திரிக்கையாளர் நான் மாலை போட்டு நான் வரவேற்கிறேன், உங்கள் காலிலே விடுக்கிறேன். நீங்களாம் நேர்மையான பத்திரிக்கையாளர் எத்தனை பேர் இருக்கீங்க? கோவிச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, பத்திரிக்கையில் போடுவீங்க. எனக்கு இப்போ மீடியா இருக்குது, உங்களை பற்றி ஏன் மீடியாவில் போடுவேன், அவ்வளோதான். அதனால் பத்திரிகையாளர்கள் நல்ல பத்திரிகையாளராக இருக்கணும். உங்களை என்ன பண்ண இப்போ இவர் சொல்லிக்கார் ஜெயக்குமார் என்னென்னா விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க தைரியம் இருக்கான்னு கேளுங்க. பத்திரிகையாளர் சந்திக்க தைரியம் என்ன இருக்குது? ஒரு தடவையாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி விஜய் இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். காசு கொடுத்தா நியூஸை போடுறான். அவனு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அந்த இது இருக்குது பயம். கருணாநிதி ஆளை வச்சு உதவிச்சார். பத்திரிக்கையில் ஓடினான்ல, கருணாநிதி எதிர்த்து பேசினானா உதப்பார். விஜயகாந்த் என்ன பண்ணார்? அடிக்க ஓடினார் பத்திரிக்கையாளர்னு. என்ன பண்ணீங்க? ரூபா கொடுத்தா அடங்கிடுவீங்க. இந்த சன் டிவி கருணாநிதி டிவி மட்டும் குதிப்பீங்க. உங்களை வேலையை விட்டு காலி பண்ணால் முடிஞ்சது. சில போலீஸ் அதிகாரிகள்லாம் எத்தனை பத்திரிக்கையாளர்களை வேலையை விட்டு காலி பண்ணாங்க தெரியுமா? அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் நேர்மையாக இருங்க, அதைத்தான் சொல்கிறேன். பத்திரிக்கையில் இருந்துட்டு தப்பு பண்ணாதீங்க. இப்போ அரசியலுக்கு கொள்ளையடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் கேட்க மாட்டோம். பத்திரிக்கையில் இருந்துக்கிட்டு இவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு அவனை கட்டுப்படி திட்டிட்டு என்னையும் யாரும் திட்டக்கூடாதுன்னா நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்காரங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறேன். பத்திரிகையாளன் ஒழுங்காக நேர்மையாக இருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் பண்ணுற இதெல்லாம்
மனசாட்சியை மனிதாபிமானம் இருக்கிற யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்து திமுக கவுன்சிலர் என்ன பண்ணுறான், அந்த ஆள் விமானத்தில் போகிறான். திமுக கவுன்சிலர்னால் படிக்காதவன் தான் இருப்பான். ஆனால் கவுன்சிலர் ஆனவொன்னே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறானே. நம்ம ஜனநாயக நாடு கேவலமாக இருக்க. அவன் 1 கோடி ரூபா ஸ்டாலினுக்கு கொடுத்ததானே சீட்டு வாங்குகிறான். 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டானே. ஆக 2 கோடி முதலீட்டில் வந்தவன் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர். கிராமங்கள் மற்றதில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது. சென்னையில் இருக்கிற கவுன்சிலர்னா 2 கோடி, ஸ்டாலினுக்கு 1 கோடி. ஸ்டாலின் எப்படின்னா பணத்தை கொடுத்தா நீ எக்கடு கொடுப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன். அந்த தைரியம் அவன் இதானோன்னு இவன் ஃப்ளைட்டில் போகிறான். இவன் லட்சணத்துக்கு கேளுங்க, 2 வார்த்தை பேச தெரியாது. ஃப்ளைட்டில் போகிறான். அப்போ தான் முன்ன பின்ன ஃப்ளைட்டில் போயிருந்தா ஃப்ளைட்டில் விமான படிப்பெண்கள்லாம் இருப்பாங்க. பாவம் வயிற்று பொழப்புக்கு வந்து வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு நினைக்கிறீங்க? முன்னாடி மாதிரி இல்லை. அதுங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம், 25,000 ரூபா. விமானத்தில் போகணும், திரும்ப ஒரு நாளைக்கு 2-3 பயணம் பண்ணணும். அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப இல்லை. வட இந்தியாவில் இருந்து வயிற்று பொழப்புக்காக பெண்கள் வந்து அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே உள்ளே இருப்பாங்க. ஒரிஜினலாக நீங்கள் தொடர்ந்து விமானத்தில் பயணம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. இவன் புதுசாக வந்தவன், 1 கோடி கொடுத்து வந்தவன், விமானத்தில் இப்போ தான் முத போகிறான். திமுக கவுன்சிலர் அந்த பொண்ணுங்களை பார்த்து கையை பிடிச்சி எடுத்துட்டான். என்ன தைரியம்னா, நம்ம திமுக நம்ம தலைவர் தானே முதலமைச்சர், நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த விமானப்பணி பெண் விமானத்தை விட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த மாதிரி என்ன கையை பிடிச்சி இழுத்தானே, யாருன்னே தெரியாது. கடைசி கூட்டி இது பண்ணி கேமராலெலாம் பிடிச்சி வந்து பார்த்தா நம்ம திமுக கவுன்சிலர். இந்த தப்பு பண்ணுறவெல்லாம் ஒன்று ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுப்பான், இல்லை உதயநிதியோட ஃபோட்டோ எடுப்பான். இவரை பார்த்தீங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இவர் தான் கையை பிடிச்சி எடுத்து ஸ்டாலினோட கை கொடுக்குறாரு. ஏற்கனவே சாஃபன் சாதிக் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, ஸ்டாலினோட உதயநிதியோடலாம் செக்கெல்லாம் கொடுத்தாரு. அடுத்தது இவர் அண்ணாநகர் ஞானசேகரன், அண்ணாநகர் இந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாநகர்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி ஜெயிலில் இருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உங்களோடலாம் கூட நிற்கிறாரு, மா சுப்பிரமணி கூட நிற்கிறாரு. அது தப்பு பண்ணுறவங்க பூரா கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னா திமுகவில் இருக்கிறவங்க பூரா இந்த மாதிரி ஆள் தான் இருக்கான். அவனுக்கு என்ன, நம்ம தலைவர் ஆட்சி, நம்ம தலைவர் முதலமைச்சர், நம்ம போலீஸ் கைது பண்ண முடியாது. நம்ம போலீஸ் தான் தெரியும்ல, எஃப்ஐஆர்லாம் முன்னாடி போலீஸ்காரவங்க படித்து பார்ப்பாங்க. தப்பு நடந்திருக்கா சார், மனசாட்சிக்கு பயப்படணும், ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படி சொன்ன போலீஸ்காரன் அனுப்புறக்கா நானே பார்த்துருக்கேன். சார் ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, அவன் சாபம் விட்டான்னா நாசமாக போயிடுவேன், பார்த்து போடணும் சார் அப்படின்னு சொன்னவன் இருக்கான். இப்போ உதயநிதி சொன்ன எஃப்ஐஆர், ஸ்டாலின் சொன்ன எஃப்ஐஆர், செந்தில் பாலாஜி சொன்ன எஃப்ஐஆர் அப்படி வந்துடுச்சு. போலீஸ்காரன் அடிமைகள் ஆகிட்டான். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்ன, போலீஸ் நம்ம ஆள் சொன்னால் கேட்பாங்க, அரெஸ்ட் பண்ணால் திமுக கவுன்சிலர் சொன்னால் விட்டுருவான் அப்படின்னு தான் அந்த ஏழை பெண் அவங்கெல்லாம் கையை பிடிச்சி எடுக்கிறான். ஏதோ இந்த பொண்ணு வந்து விமான படிப்பெண்ணாக இருந்ததுனால மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டதுனால எஃப்ஐஆர் போட்டான். அந்த பெண் போலீஸ் எழுத்தான் பாருங்க விருகம்பாக்கத்தில், அவனை இன்னும் எஃப்ஐஆரே போடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது KN காப்பாற்றின மாதிரி. ஆக எல்லாம் இப்போ KN கொள்ளையடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், இவர் எஃப்ஐஆர் போட விட மாட்டார் ஸ்டாலின், நம்ம கொள்ளையடிச்சாலும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் தானே. அதனால் இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் நடப்பதற்கு உங்ககிட்ட பயம் இருக்கணுமே உங்கள் மேலே. அதுதானே சொன்னேன், எம்ஜிஆர் இந்த நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அதிமுகக்காரன் குடிபோதையில் வெட்டினான்னு சொல்லி அவனை கைது செய்யுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்தார். என் கட்சிக்காரனாக இருந்தாலும் கைது செய்ய. அவர்கள் எல்லாம் மனசாட்சி உள்ள முதலமைச்சர்கள். இங்கே மனசாட்சி கிலோ என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி இன்னும் ஒரு 1.5 மாதம், அதுவரை இன்னும் என்னென்ன ஊழியங்கள் நடக்கப் போகிறதோ, அத்துமீறல்கள் நடக்கப் போகிறதோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.